அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே. சயின்ஸ் பாத்வே அகாடமியால் தரம் 10க்கான அலகு 19 ஓட்டமின்னியல் தொடர்பான பாடத்தில் இன்றைய வகுப்பு 4வது வகுப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைய வகுப்பில் படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிற மாணவர்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்க பிள்ளை. ரைட், ஓகே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய ஓட்ட மின்னியல் பாடத்தில் வெரி குட். ஓட்ட மின்னியல் பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ஏற்கனவே நாங்கள் மின்னியல் தொடர்பாக படித்தோம். மின்னியலில் 2 வகையான மின்னியல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலைமின் ஓட்டமின் தொடர்பாக பார்த்தோம். காவலி பதார்த்தங்களில் உருவாக்கப்படுற மின்னேற்றங்கள் நிலைமின். அதே போல் கடத்திகளில் நடக்கிற மின்னோட்டம் ஓட்ட மின்னியல்னு பார்த்தோம். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அழுத்த வேறுபாடுனா என்ன, மின்னியக்க விசைனா என்னன்னு பார்த்தோம். அதே போல ஒரு அம்பியர்மானி, ஓல்ட்டுமானி, மின்கலங்கள், அதே போல ஒரு மின்குமிழை நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு எளிய மின் சுற்று எவ்வாறு அமைக்கிறதுன்னு பார்த்தோம். அம்பியர்மானி தொடராகவும் ஓல்ட்மானி சமாந்தரமாகவும் அமைக்கப்படுறது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அதன் பிற்பாடு நாங்கள் பார்த்த விஷயம் ஓமின் விதி. ஒரு கடத்தியினூடாக செல்லும் மின்னோட்டமானது அக்கடத்திக்கு குறுக்கான அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன். மாறா வெப்பநிலையில கடத்தி ஒன்றினூடாக செல்ற மின்னோட்டமானது அக்கடத்திக்கு குறுக்கான அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விகித சமன் பார்த்தோம். வி சமன் ஐஆர் சமன்பாடு பார்த்தோம். அதன் பிற்பாடு தடை தங்கியுள்ள காரணிகள் பார்த்தோம். தடை தங்கியுள்ள காரணிகள், கடத்தியின் நீளம், கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம், அதோட சேர்த்து வெப்பநிலை, 4 காரணிகள் தடையில தங்கியுள்ளதுன்னு பார்த்தோம். அதன் பிற்பாடு தடை 3 வகையான தடைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று நிலையான தடை, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறும் தடை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளி உணரி தடைகள் தொடர்பாக பார்த்தோம். நிலையான தடையில தடை பெருமானம் எப்படி நாங்கள் குறிக்கிறது தொடர்பாக பார்த்தோம். கடைசியாக தடைகள் இணைக்கும் முறை தொடர்பாக பார்த்தோம். அப்படித்தானே தடைகள் இணைக்கும் முறை. அப்ப தடைகளை இணைக்கிற முறையை பொறுத்த வரைக்கும் தடைகளை இணைக்கும் முறை, தடைகளை இணைக்கும் முறை, ரைட், தடைகளை இணைக்கிற முறை டைப்பிங்ல போடுவாங்களே. தடைகளை இணைக்கிற முறைகள் என்ன முறைகள்ல நாங்கள் தடை இணைப்போம்? 2 வகையான முறை. ஒன்று பார்த்தீங்கன்னா தொடரான இணைப்பு, தொடரான இணைப்பு, தொடரான இணைப்பு. மின்னோட்டம் பிரியாமல் தொடராக தடைகளை இணைக்கலாம். அதே போல 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டம் பிரியும் சமாந்தர இணைப்பு. சமாந்தர இணைப்புன்னு சொல்லி 2 வகையான இணைப்புகளை நாங்க பார்த்தோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், தொடரான இணைப்பாக இருந்தால், தொடராக இணைப்பாக இருந்தால் தடைகளை நாங்க குறிக்கிறது இவ்வாறு முறிகோடு என, இவ்வாறு முறிகோடுல குறிப்போம். இவ்வாறு நாங்க முறிகோடுல குறிப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த தடைகளால செல்லக்கூடிய மின்னோட்டம் என்ன செய்யாதுன்னு அவங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். என்ன முறியாது, பிரியாது. ஐ மின்னோட்டம், ஐ மின்னோட்டம் R1 தடை, R2 தடை, R1 தடை, R2 தடை. R1லையும் அந்த ஐ மின்னோட்டம் தான், R2லையும் அந்த ஐ மின்னோட்டம் தான். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கிறாங்களே? நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லி தந்தேன், 7 சொன்னா குறிச்சு கொள்ளுங்க. தொடராக நாங்க இணைக்கும் போது, ரைட், தொடரான இணைப்பு, தொடராக நாங்க இணைக்கும் போது பிள்ளைகள், தொடராக நாங்க இணைக்கும் போது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள்,
மின்னோட்டம் பிரியாது. அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மின்னோட்டம் பிரியாது, அதாவது ஐ பிரியாது, ஐ பிரியாது, ஐ பிரியாது. வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு பிரியும், வோல்டேஜ் பிரியும், அழுத்த வேறுபாடு பிரியும். ஐ பிரியாது, வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு பிரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த R1க்கு குறுக்கான வோல்டேஜ் நாங்க V1 ன்னு எடுப்போம். R2க்கு குறுக்கான வோல்டேஜ் V2 ன்னு எடுப்போம். ரைட்? அப்ப R1க்கு V1, R2க்கு V2. அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்கும் நாங்க வோல்டேஜ் V ன்னு எடுப்போம். V அந்த V ன்ற அழுத்த வேறுபாடு இங்க V1 V2 ன்னு பிரியுது. அப்படிதானே பிள்ளைகள்? அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, V ன்ற ஒரு அழுத்த வேறுபாடு இங்க V1 V2 ஆக பிரியுது, V1 சக V2 ஆக பிரியுது, V1 சக V2 ஆக பிரியுது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த V1 இந்த V2 நாங்க ஏற்கனவே ஓமின் விதி படிச்சிருக்கிறோம். V சமன் IR அப்படின்னு ஒரு விதி படிச்சிருக்கோம். V சமன் IR. அப்ப இந்த வோல்டேஜ் எதுல தங்கி உள்ளது? மின்னோட்டத்திலையும் தடையின் பெருக்கம், மின்னோட்டத்திலும் தடையினதும் பெருக்கம், மின்னோட்டத்தினதும் தடையினதும் பெருக்கம் அழுத்த வேறுபாடாக இருக்கும். அப்ப மின்னோட்டத்தினதும் தடையினதும் பெருக்கம் அழுத்த வேறுபாடு. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அப்ப மின்னோட்டத்தினதும் அப்ப V சமன் என்ன V1 plus V2. அப்ப நாங்க இந்த Vக்காக நாங்க போடுவோம் இந்த சுற்றினூடாக செல்லக்கூடிய மின்னோட்டம், இந்த சுற்றினூடாக செல்லக்கூடிய மின்னோட்டம் IR போடுவோம். இங்க போட்ட விஷயம் விளையிட்டாப்ல, இங்க மொத்தமாக இருக்கக்கூடிய வோல்டேஜோ இந்த சுற்றினூடாக போற மின்னோட்டம் I, இந்த ரெண்டு பேர தடையும் சேர்த்து R ன்னு போட்டிருக்கிறோம். இது விளையிட்டாப்ல, அதாவது இந்த V IR ன்னு போட்டிருக்கிறோம். Vக்காக நாங்க IR ன்னு போட்டிருக்கிறோம். இந்த விஷயம் ஓகே விளையிட்டா, இந்த விஷயம் விளையிட்டா V வந்து IR ன்னு போட்டிருக்கிறோம். இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் V, இதனூடா போற மின்னோட்டம் I. ஆகவே இந்த ரெண்டு பேர தடையை சேர்த்து R ன்னு போட்டுக்கிறேன், IR. விளையிட்டா பிள்ளை, V சமன் IR. ரைட்? அப்ப V1 யாரு? இதனூடா போற மின்னோட்டம் I. ரைட்? ஓகே. இந்த ரெண்டு புள்ளிக்குமான தடை R1 போட்ட விளையிட்டபிளே, R1 IR சமன் IR1 சக V2 வோல்டேஜ் என்ன? இதால வர மின்னோட்டம் ஐதான். இந்த ரெண்டு புள்ளிக்குமான தடை R2 ஆக இருக்கும். மேல போட்டதும் கீழே போட்டதும் விலகினாக்கள் ஓகேன்னு போட்டுக்கணும். மேல போட்டது V சமன் இந்த ரெண்டு புள்ளிக்குமான, உதாரணமா போடுறேன் PQ ன்னு போடுறேன். இந்த PQ-க்குமான என்ன மின்னோட்டம் I, ரெண்டு பேருக்குமான வோல்டேஜ் V. இந்த ரெண்டு பேருக்குமான தடையை நாங்க சுருக்கமாக R ன்னு போட்டிருக்கிறோம். அப்ப V சமன் IR, அப்ப IR ன்னு போட்டிருக்கிறோம். V1 வந்து பாத்தீங்கன்னா IR1, V2 பாத்தீங்கன்னா IR2 போட்டது விளையாடல. ரைட்? இப்ப நாம சுருக்க போறோம் I, அதே போல R சமன், இங்க பாத்தீங்கன்னா ஐய நாங்க பொதுவாக எடுப்போம், ஐய பொதுவா எடுப்போம். எடுத்தா R1 plus R2 வரும். ஆகவே ஐயும் கேன்சல் ஆகும். ஆகவே R சமன் R1 plus R2 ஆக இருக்கும். ஆகவே சமவெளி தடையை நாங்க கணிக்கிற டைம்ல, தொடராக இருக்கும் போது சமவெளி தடையை கணிக்கிற டைம்ல R1ஐயும் R2ஐயும் நாங்க கூட்டி விட்டால் சரி. இது விளையிட்டபிளே, தொடரான இணைப்புல பிள்ளைகள், தொடரான இணைப்புல மின்னோட்டம் பிரியாது, அழுத்த வேறுபாடு பிரியும். அழுத்த வேறுபாடு யாரு? மின்னோட்டத்தினதும் தடையினதும் பெருக்கம். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த V வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த V வந்து இதால போற மின்னோட்டம் ஐயினதும் இந்த ரெண்டு புள்ளிக்குமான தடை ஆறினதும் பெருக்கம் IR. இந்த V1 பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு புள்ளிக்குமான மின்னோட்டம் I R1 தடை.
இந்த புள்ளிக்குமான வோல்டேஜ் பாத்தீங்கன்னா IR2 தடை. இப்ப நாங்க IR இந்த ஐயையும் பொதுவாக எடுத்தா பொதுவாக எடுத்தா R1 R2 ஆகவே உங்களுக்கு சமவெளித்தடை தொடராக இருந்தால் கூட்டி விடுவோம். ஏன் கூட்டுறோம் விளங்குதா? வோல்டேஜ் பிரியுது, மின்னோட்டம் தெரியாது. ஆகவே சமவெளித்தடை பார்க்கும் போது ரெண்டு தடைகளையும் நாங்கள் கூட்டுதல் வேண்டும். சொன்ன ரைட். இது தொடர்பான தொடரான இணைப்புக்கான ஒரு வினாவை நாங்க பார்த்துட்டு நாங்க சமாந்தர இணைப்புக்கு போவோம். சரியா? தொடரான இணைப்புக்கு சில உதாரணமான வினாக்களை பார்த்துட்டு நாங்க போவோம். யாரு வேகமாக விடைகளை அனுப்புறதுன்னு பார்ப்போம். சரியா? யாரு வேகமாக விடைகளை அனுப்பி கொள்றதுன்னு பார்ப்போம். சரி, அந்த வகையில இப்ப நாங்க முதலாவது ஒரு உதாரண வினாவாக நான் உங்களுக்கு தாரேன். உதாரணம், எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடை, இரண்டு தடைகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுவிட்ச், இங்க ஒரு பேட்டரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது பாத்தீங்கன்னா 2 ஓம் தடை, இவரு 3 ஓம் தடை. இங்க நீங்க வழங்குறீங்க 20 வோல்ட், 20 வோல்ட். ரைட், 20 வோல்ட் மின்ன வழங்குறீங்க. ஆளி ஏன் நீங்க ஆன் பண்ண போறீங்க. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி P, இந்த புள்ளி Q, இந்த புள்ளி R. சரியா பிள்ளைகள்? ரைட், ஆளியை நாங்க ஆன் பண்ண போறோம். முதலாவது வினா PR-க்கான சமவெளித்தடை. PR-க்கான சமவெளித்தடை யாது? PR-க்கான சமவெளித்தடை யாது? சமவெளித்தடை PR-க்கான சமவெளித்தடை யாது? ரைட், PR-க்கான சமவெளித்தடை. இதால போற மின்னோட்டம் I. இரண்டாவது வினா மின்னோட்டம் I யாது? மின்னோட்டம் I யாது? அதான் கேக்குது பிள்ளைகள். கேள்வியை எழுதி விடையும் எழுதி கொடுங்களேன்.
ரைட் ஓகே பிள்ளைகள் அப்ப கவனிங்க பிஆருக்கான சமவெளித்தடை பிஆருக்கான சமவெளித்தடை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் மின்னோட்டம் பிரியாமல் தொடராக இருக்குமாக இருந்தால் கூட்டி விட்டா சரி R1 பிளஸ் R2 அப்ப கூட்டி விட்டால் 2 3 உங்களுக்கு தெரியும் அப்ப 2 சக 3 சமன் 5 ஓம் ஆக இருக்கும் 5 ஓம் ஆக இருக்கும் ரைட் ஓகே அடுத்து அப்ப உங்களுக்கு தெரியணும் பிஆருக்கான சமவெளித்தடை 5 ஓம்னு போடுவோம் 5 ஓம் மின்னோட்டம் I ஆகுது மின்னோட்டம் I அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்குமான சமவெளித்தடை 5 ஓம் வோல்டேஜ் இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் 20 வோல்ட் ஆகவே உங்களுக்கு தெரியும் V சமன் IR சமன்பாட்டை போடுங்க பிள்ளைகள் அந்த சமன்பாடு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஓமின் விதின்னு வந்தாலே V சமன் IR வோல்டேஜ் 20 தோல போற மின்னோட்டம் I தடை சமவெளித்தடை போடணும் 5 இப்ப I சமன் 20 இன் கீழ் 5 சமனுக்கு இங்கால வந்தா பிரிக்கும் பிரிச்சு விட்டா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆம்பியர் பிள்ளைகள் 20 5ஆல பிரிச்சா எத்தனை ஆம்பியர் 4 ஆம்பியர் ஓகேயா 4 ஆம்பியர் சரியா பிள்ளைகள் ரைட் 4 ஆம்பியர் PQ க்கான அழுத்த வேறுபாடு யார் PQ க்கான அழுத்த வேறுபாடு அப்ப உங்களுக்கு தெரியும் PQ க்கான அழுத்த வேறுபாடு P யும் Q அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்கு நாங்க ஒரு வோல்ட் மானியை வச்சா V1 ன்னு வைப்போம் அப்ப இதால போற மின்னோட்டம் 4 ஆம்பியர் இந்த தடை 2 அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் அப்ப இந்த புள்ளியினூடாக செல்ற மின்னோட்டத்தை தடையை பெருக்கிவிட்டா சரி அதான் அப்ப இந்த புள்ளியால போற மின்னோட்டம் V சமன் IR தொடரா இருந்த மின்னோட்டம் பிரியாது 4 ஆம்பியர் இந்த ரெண்டு புள்ளிக்குமான தடை 2 பெருக்குனா 8 வோல்ட் ஓகே அவளே 8 வோல்ட் சரியா செஞ்சாக்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க பாப்போம் 8 வோல்ட் ரைட் வெரி குட் ஓகே QR க்கான அழுத்த வேறுபாடு யார் அவ QR க்கான அழுத்த வேறுபாடு QR ஒழுங்கான கெட்டிகார புள்ளியா இருந்தா குயிக்கா செய்யலாம் இப்படி ஏன் இவ்வளவு 20 வோல்ட் இது 8 வோல்ட் அப்ப மிச்சம் 12 வோல்ட் சிம்பிளா காணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் அதுக்கும் நாங்க V சமன் IR சமன்பாட்டை போட்டு தான் காணுவோம்னு சொன்னா போடுங்க பிரச்சனை இல்லை அப்ப V சமன் IR ஆகவே இவங்கட இந்த புள்ளிக்குமான V தான் கேக்குறாங்க இதால போற மின்னோட்டம் 4 தர 3 பெருக்கினா 12 வோல்ட் ஓகே அவளே அப்ப தொடரான இணைப்புல என்ன சரி டவுட் இருக்கா உங்களுக்கு தொடரான இணைப்புல என்ன சரி டவுட் இருக்குதா தொடரான இணைப்புனா மின்னோட்டம் பிரியாது இந்த ரெண்டு புள்ளிக்குமான அழுத்த வேறுபாடுகள் பிரியும் எல்லா வேறுபாடுகளையும் கூட்டித்தான் நாங்க வோல்டேஜ்னு கொடுக்கிறோம் சரியா பிள்ளைகள் ரைட் ஓகே இனித்தான் மிக முக்கியமான ஒரு இணைப்பான சமாந்தர இணைப்புக்கு நாங்க போகிறோம் சமாந்தர இணைப்பு ஓகே பிள்ளைகள் ரைட் ஓகே விடை எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க V சமன் IR அவ்வளவுதான் சமன்பாடு ரைட் ஓகே சமாந்தர இணைப்புக்கு போகும் நிதானமாக பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள் ரைட் ஓட்ட மின்னியல்ல பாடங்கள் சில விஷயங்களை நாங்க திரும்ப படிக்க கூடாது ஒருக்கா படிச்சா ஞாபகத்துல இருக்கணும் சரியா பிள்ளைகள் நிறைய பேர் நினைக்கிறது அடிக்கடி படிக்கணும் ஒழுங்கான மாணவரா இருந்தா ஏன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சூடுண்டா இல்ல ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அதான் உண்மையான பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுனா என்ன ரைட் அதாவது பழைய காலத்துல மாடு பார்ப்பாங்களாம் மாடு பார்க்குற டைம்ல எந்த மாடு ரைட் நல்ல மாடுன்னு சொல்லி ரைட் பிள்ளைகள் எந்த மாடு நல்ல மாடுன்னு அது வைக்கிற ஒரு 8ல விளங்குமா ஒரு சுவடு ஒரு 8ல விளங்கும் அத மாதிரி ஒரு தடவையில செய்யறத வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும் இலவாக ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் சரி பிள்ளைகள் இரண்டாவது இணைப்பாக நாங்க மிக முக்கியமான இணைப்புக்கு போவோம் சமாந்தர இணைப்பு ரைட் இன்னைக்கு வெளிச்சம் ப்ராஜெக்ட் இருக்குது அதுல முதலாவது நாள்ற செகண்ட் செஷன் இன்னைக்கு இருக்க நிறைய வினாக்கள் செய்ய இருக்குது ஆகவே இன்னைக்கு ஆறுதலா பார்ப்போம் ரைட் சமாந்தர இணைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் இங்க மிக முக்கியமாக மின்னோட்டம் பிரியும் அதாவது இப்படியா வார ஒரு மின்னோட்டம்
ரைட் இங்கால திசையில அதே போல இங்கால திசையில இப்படியாக என்ன செய்யலாம் தடைகளுக்குள்ள மின்னோட்டம் பிரிஞ்சு செல்லும். இப்படி மின்னோட்டம் பிரிஞ்சு செல்லுமாக இருந்தால் இதை நாங்க சொல்லுவோம் சமாந்தர இணைப்பு. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வாய்க்கால், இந்த வாய்க்கால் உள்ள தண்ணி இங்கால கிளைகளாக பிரியுது. அத மாதிரி வார மின்னோட்டம் இப்படி பிரியும். அப்ப ஐ மின்னோட்டமாக இருந்தால் பிள்ளைகள் இப்படி ஐ மின்னோட்டமாக இருந்தால் இதால போற மின்னோட்டத்தை I1, இதால போற மின்னோட்டத்தை I2 எடுக்கலாம். திரும்ப I1ம் I2ம் கூட்டுப்பட்டு ஐயாக இதால போகும். ஆகவே நாங்க வழக்கம் போல ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். சமாந்தரமாக இணைக்கப்படும் போது தடைகளை சமாந்தரமாக இணைக்கப்படும் போதோ மின்னோட்டம் ஐ பிரியும். ஆனால் பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு, அதாவது இதர தடை பெருமானம் R1, இதர தடை பெருமானம் R2, இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் V எடுத்தீங்கன்னா ரைட் V எடுத்தீங்கன்னா R1க்கும் V தான் R2க்கும் V தான். ஆகவே என்ன செய்யாது V அழுத்த வேறுபாடு பிரியாது. இந்த ரெண்டு புள்ளிக்குமான அழுத்த வேறுபாடு R-க்கும் அதுதான், R1 R2 R1க்கும் அதுதான், R2க்கும் அதுதான். மின்னோட்டம் பிரியும் ஆனால் அழுத்த வேறுபாடு பிரியாது. பிள்ளைகள் சொன்னது விளையா? தொடரான இணைப்புல மின்னோட்டம் பிரியாது, அழுத்த வேறுபாடு பிரியும். சமாந்தர இணைப்புல மின்னோட்டம் பிரியும், அழுத்த வேறுபாடு பிரியாது. இந்த அடிப்படை விளங்கிட்ட இந்த அடிப்படை விளங்கினாக்கள் இப்படி ஒரு குறியீட்டை போட்டுக்கொள்வோம். அதாவது சமாந்தரமான இணைப்பா இருந்தா மின்னோட்டம் பிரியும், அழுத்த வேறுபாடு பிரியாது. ரைட், ஓகே, வெரி குட். ரைட், ஓகே பிள்ளைகள். இப்ப நாங்க சமன்பாட்டுக்குள்ள வருவோம். உண்மையா நேரடியா சமன்பாட்டை போட இயலும். இதுல ஷார்ட் மெத்தட்டும் இருக்குது. என்றாலும் பிள்ளைகள் நாங்க அது எப்படி அந்த சமன்பாடு வருதுன்ற ஒரு விஷயம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கூடுதலா பாத்தீங்கன்னா பாம்பு சீண்டும் கொத்தும், அப்படி கொத்துனா விஷம் மனிதன் இறக்கலாம்னு சொல்லி சொன்னாலும் விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்கண்டா, இல்ல நாங்க பாம்போட வாயில கையை கொண்டு வைப்போம், வச்சு கொத்துதாண்டு பார்ப்போம், பார்த்து ரைட் அப்படியான ஆக்கதான் விஞ்ஞானிகள். ஆகவே பிள்ளைகள் கவனித்து கொள்ளணும். அப்ப விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நிறுவல் முக்கியம். அதாவது எப்படி வருதுன்ற விஷயம் அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம். எப்படி சமாந்தரமான இணைப்புல நாங்க எப்படி சமவெளி தடையை பார்க்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இங்க உங்களுக்கு யாரு பிரியுது? ஐ பிரியுது. அப்ப இதால வார மின்னோட்டம் ஐ ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதால வார மின்னோட்டம் ஐ. ஓகே, I1 I2 பிரியுது. பிரியிறத நாங்க இப்படி போடுவோம், கூட்டி போடுவோம். I1 I2 இப்படி போடுவோம். அப்ப பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, V7 IRல ஐக்கான சமன்பாடு என்ன பிள்ளைகள்? எனக்கு கண்டுபிடிச்சுடுங்க. V7 IR இதுல ஐக்கான சமன்பாடு என்ன? அப்ப ஐக்கான சமன்பாடு V. இந்த R சமனுக்கு இங்கால வந்து பிரிக்கும். அப்ப V இன் கீழ் R. வெரி குட். V இன் கீழ் R. அப்ப V இன் கீழ் R போட்ட விளையாடல. இதால வர மின்னோட்டம் இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜுக்கும் இந்த ரெண்டு பேர சமவெளி தடைக்கும் வோல்டேஜ் சமவெளி தடையால பிரிச்சா இதால வர மின்னோட்டத்துக்கு சமனம். இந்த ரெண்டு பேர சுருக்கி வர தடைய வோல்டேஜ தடையால பிரிச்சா இதால வர மின்னோட்டமாம். ரைட். இப்ப இந்த I1 மின்னோட்டம் எப்படி வருமா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும் I1 மின்னோட்டம்டா இதால வர மின்னோட்டம் I1. இந்த I1 யாருக்கு சமண்டா? இந்த V க்கும் இந்த ரெண்டு பேருக்குமான தடை R1. அப்ப V இன் கீழ் R1 ஆக இருக்கும். போட்ட விளையாடல. அதாவது I1 இதால தானே போகுது. அப்ப இதால போறதால இந்த தடை தான் செல்வாக்கு செலுத்துது. அப்ப V அழுத்த வேறுபாடு மாறாது, கீழே R1 போடுவோம். இப்ப R2க்கு எப்படி போடுவோம்? V மாறாது, V இன் கீழ் ரைட் இந்த ரெண்டு புள்ளிக்குமான தடை, இந்த வரைக்கும் இதால போற தடை R2.
இந்த சமன்பாடு போட்டே விளையிட்டா பிள்ளைங்க, இந்த சமன்பாடு போட்டது விளையிட்டா, இந்த சமன்பாடு போட்டது விளையிட்டா. தொடராக இணைக்கும் போது வோல்டேஜ் பிரியுது, அவங்கள கூட்டி விட்டோம். இங்க சமாந்தரமாக இருக்கும் போது மின்னோட்டம் பிரியுது, ஆகவே மின்னோட்டத்தை நாங்க கூட்டுறோம். V/R சமன் V/R1 சக V/R2. இப்ப உங்களுக்கு தெரியும் V/R, இதை நாங்க என்ன செய்வோம், பொது எடுத்தோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிற V இல்ல V கட் பண்ணுவோம், அல்லது V எப்படி எடுப்போம், V பொதுவா எடுப்போம். V பொதுவா எடுத்து போட்டு ரைட் 1/R1 சக 1/R2 இப்படி போடையிலுமே அதை பாருங்க. 1/R1 அதாவது V மேலே V இங்கேயும் V பொதுவா எடுப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் இங்க வியும் கட் ஆகும், வியும் கட் ஆகும், கட் ஆகும். உங்களுக்கு தெரியும் வார இறுதி விட 1/R சமன் 1/R1 சக 1/R2 இப்படி ஒரு சமன்பாடு பெறப்படுது. இதுதான் சமாந்தர இணைப்புகளுக்கான சமன்பாடு. பிள்ளைகள் ஓகே போட்டது விளையாட்டா? சமாந்தர இணைப்புக்கான சமன்பாடு என்ன? ரைட், அதாவது இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் VR1 சக வோல்டேஜ் R2. ஆக இந்த சமன்பாட்டை நாங்க பிரிச்சு பார்த்தா கடைசியா இந்த சமன்பாடு கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். பிள்ளைகள் இந்த சமன்பாடு இறுதியாக வந்தால் இது தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆனா உங்களுக்கு ஒரு பேசிக் தெரியணும், மின்னோட்டம் பிரியும் பிள்ளைகள், ஆனால் அழுத்த வேறுபாடு பிரியாது சமாந்தர இணைப்பின் போது. அந்த பேசிக் கட்டாயம் தெரியும். நிறைய பேருக்கு அது விளப்பம் இல்லை. தொடராக இருந்தால் மின்னோட்டம் பிரியாது, அழுத்த வேறுபாடு பிரியும். சமாந்தரமாக இருந்தால் மின்னோட்டம் பிரியும், அழுத்த வேறுபாடு பிரியாது. விளையாட்டா சொன்னது விளையாட்டா? அப்ப 1/R1 சக 1/R2 சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்க இந்த ரெண்டு பேரையும் சுருக்கலாம், ரெண்டு பேரையும் சுருக்கி தடையை காணலாம். இந்த சுருக்கி வார இந்த தடையத்தை நாங்க சொல்றது சமவழு தடை. ஆகவே சமாந்தர இணைப்புகளின் போது சமவழு தடையை நாங்க காணும் போது 1/R1 சக 1/R2, இன்னும் ஒரு தடை சமாந்தரமா இருந்தா 1/R3, இன்னும் ஒரு தடை சமாந்தரமா இருந்தா 1/R4 இப்படின்னு வந்து கொண்டே போகும். சரியா பிள்ளை? சொன்னது விளையாட்டா? ரைட், அதாவது ஒருத்தர் கேட்டு இருக்கிறாரு, சரி இன்னொரு இதை கொஞ்சம் விளங்கப்படுத்த 7 மாண்டு சொல்லி, சரி பார்ப்போம், கொஞ்சம் குயிக்கா சொல்றேன் பிள்ளைகள், புடிச்சு கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட், அதாவது உங்களோட பேசிக் கொண்டு இருக்கணும், ஒரு அடிப்படை கொண்டு இருக்கணும். என்ன அடிப்படை? தொடராக இருக்கும் போது மின்னோட்டம் என்ன செய்யாது, மின்னோட்டம் பிரியாது, வோல்டேஜ் பிரியும். அந்த டைம்ல நாங்க எப்படி போட்டோம், V சமன் V1 சக V2 அப்படின்னு நாங்க போட்டோம், வோல்டேஜ் பிரியுமே. ரைட், இது ஓகே, இது தொடரான இணைப்பு. சமாந்தர இணைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மின்னோட்டம் பிரியும். அப்ப பெரிய மின்னோட்டம் வந்து சிறிய சிறிய மின்னோட்டங்களாக பிரியுது, I1 I2 பிரியுது. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், வீக்காக IR நாங்க போடுறோம். அப்ப இங்க ஐக்காக என்ன போடுவோம், V/R இப்படித்தான் நாங்க போடுறோம். அப்ப ஐக்கு பதிலா V/R போடுவோம். சரி ஓகே. I1, அப்ப மின்னோட்டம் I1 போற டைம் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற தடையத்தான் நாங்க பார்க்கணும், R1 தடை. அப்ப உங்களுக்கு தெரியணும் I1 வந்து வோல்டேஜ் மாறாது, வோல்டேஜ் பிரியாது, இங்க R1 தடையாக இருக்கும். இங்க வோல்டேஜ் பிரியாது, R2 தடையாக இருக்கு. ஏன்? தடை வித்தியாசம். இப்ப பாத்தீங்கன்னா மேல 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 எல்லாம் ஒரே பெருமானம். அப்ப ஒரே பெருமானம்டா நாங்க என்ன செய்யலாம், அவங்கள நாங்க பொது எடுத்து கட் பண்ணலாம். அப்படின்னா இப்ப பொது எடுக்கிறேன்னு சொன்னா 1/R சரியா, V சமன் V 1/R1 சம 1/R2. இது மேட்ச் பிளேன், மேல இருக்கிறவரால பொதுவா எடுக்கலாம். அப்ப பொதுவா எடுத்தா வியும் கட் ஆகும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கட் ஆகணும். அவங்களுக்கு தெரியும் எப்படி வரப்போகுது, 1/R சமன் 1/R1 சம 1/R2. சரியா பிள்ளைகள்? ரைட், கடைசியா வார அந்த விட தெரிஞ்சாலே போதும். ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் சமாந்தர இணைப்புல இப்படி பிரதிகிறது அப்படின்ற விஷயத்துக்கு வரும். சமாந்தர இணைப்பு எப்படி பிரதிகிறது இந்த பாருங்களே, இப்படி ஒரு சமாந்தரம், இப்படி ஒரு சமாந்தரம். ரைட்டா? இப்ப கவனிப்போம். ஓலி சொல்றாங்க இது 10 ஓம் தடை, இது 10 ஓம் தடை. சரியா பிள்ளை? 10 ஓம் தடை, 10 ஓம் தடை.
இது PQ, P இது Q, ரைட்? PQ. PQவிற்கான சமவெளித்தடை யாது? PQவிற்கான சமவெளித்தடை யாது? பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, கட்டாய ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. PQவிற்கான சமவெளித்தடைன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், நிறைய பேர் விட எடுத்திருப்பீங்க என்றாலும், ரைட், ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். பார்ட் 2 வினாக்களுக்கு வந்தா நாங்க கட்டாயம் சமன்பாடுகள் போட்டு அப்ளை பண்ணி செய்யணும், ரைட் பிள்ளைகள்? சரி, சமன்பாட்டை போடுவோம். என்ன சமன்பாடு? 1 கீழ் R சமன் 1 கீழ் R1 சக 1 கீழ் R2. இப்போ உங்க 1 கீழ் R, ஓகே, சமன் 1 கீழ் பாருங்க 10 ஓம். அப்போ 1 கீழ் 10 சக R2 எவ்வளவு? அதுவும் 10, 1 கீழ் 10. இப்போ நாங்க 1 கீழ் R சமன் பொதுவாக பொமசி 10. அப்போ உங்களுக்கு 1 1 2 உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இதை என்ன செய்வோம்? சுருக்குவோம். சுருக்கினா 1 கீழ் 5. இப்ப குறுக்கால போட்டவங்களுக்கு தெரியும் R ஒரு 5 5 ஓமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? 5 ஓமாக இருக்கும். நான் ஷார்ட் மெத்தட்டும் சொல்லித்தார். ஷார்ட் மெத்தட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இதையும் நோட் பண்ணிக்கொள்வோம். ஷார்ட் மெத்தட் MCQ மெத்தட் வந்து என்னன்னு சொன்னா, இது 10 ஓம், இதுவும் 10 ஓம். இரண்டு தடைகள் சமனாக இருக்கும் போது ஒரு தடைய சமாந்தரமா இருந்தா மட்டும் ஒரு தடைய எத்தனை தடைகள் சமாந்தரம்? 2 பிரிச்சா 5 ஓம். இதுதான் சமவெளி தடையாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சமனான தடைகள் இருக்குமா இருந்தா எத்தனை தடை சமன் அதால பிரிச்சு விட்டா சரி. சொன்ன பிள்ளைகள், ரைட்? பார்ட் 2 மெத்தட்டுக்கு நீங்க கட்டாயம் சமன்பாடுகளை போட்டு அழகாக எழுதி கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு பார்ப்போம். யாரு வேகமாக இந்த வினாவுக்கு விடைய அனுப்புறேன்னு பார்ப்போம், ரைட்? இப்படி ஒரு தடை, இப்படி ஒரு தடை, இப்படி ஒரு தடை, இப்படி ஒரு தடை, 4 தடைகள் இருக்குது. இவரு 24 ஓம், 24 ஓம், 24 ஓம், 24 ஓம். சமவெளி தடை என்ன? சமவெளி தடை என்ன? 24 ஓம், 24 ஓம், 24 24 PQ. சமவெளி தடை என்ன? ரைட், ஓகே, வெரி குட். அதாவது உங்களுக்கு தெரியணும் சமவெளி தடை. அப்ப சிம்பிளா நாங்க MCQ மெத்தட்ல போட்டால் 24 24 24 24 4 தடைகள் இருக்கு. அப்ப 4 அளவு பிரிச்சு விட்டா 6 ஓமாக இருக்கும். இது விளங்கிட்டா? இந்த ஷார்ட் மெத்தட் விளங்கிட்டா? இந்த ஷார்ட் மெத்தட் ஓகேயா? விளங்கிட்டா? ரைட், ஓகேனா இந்த ஷார்ட் மெத்தட் நல்ல சூப்பரா இருக்கு சார், லேசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் போடுங்க பிள்ளை, பாப்போம். ஹார்ட்டை போடுங்க, ரைட்? அதாவது எத்தனை தடை சமனாக இருக்குதோ அத்தனை தடைகள் அத நம்பரால நாங்க ஒரு தடையை பிரிச்சு விட்டா சரி, ரைட் பிள்ளைகள்? இப்ப பார்ப்போம், ரைட், வெரி குட், தேங்க்யூ, ரைட். இப்ப பார்ப்போம் பிள்ளைகள், ரைட்? இப்ப பார்ப்போம் இந்த தடையில சமவெளி தடை யாரு காணன்னு பார்ப்போம். இப்படி ஒரு தடை, திரும்ப இப்படி ஒரு தடை பார்ப்போம். நான் கொஞ்சம் கஷ்டமா தாரு. இப்படி ஒரு தடை, திரும்ப இப்படி ஒரு தடை. நீங்க கூட யோசிக்க தேவையில்லை, அவ்வளவு கஷ்டமும் இல்லை. பார்ப்போம், ரைட்? இப்படி ஒரு தடை, இது A, இது B, ரைட்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது 2 ஓம், இது 2 ஓம், இது 6 ஓம், 6 ஓம், இது 3 ஓம், 3 ஓம், இது வந்து பாத்தீங்கன்னா 30 ஓம், 30 ஓம், ரைட்? சமவெளி தடை என்ன பிள்ளை? பார்ப்போம் யாரு சரியா சொல்லுன்னு பார்ப்போம், ரைட்? சமவெளி தடை உண்மையா இப்படியெல்லாம் கேள்வி வாரதில்லை, இது ஒரு பிராக்டிஸுக்காக. பாருங்க எப்படி பிள்ளை, ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இது 2 ஓம், ஓகே. இது சமாந்தரமே 6 ஓம், 6 ஓமே. அப்ப 6 ஓம் 6 ஓம்னா என்ன செய்வோம்? சுருக்குவோம். 6 ஓம் 6 ஓம் சுருக்குவோம். அப்ப லேசு 6 6னா 2 பேர் 6. அப்ப 6 6 2 பேர்னா 2ஆவது பிரிச்சதுல 3 ஓம் பிள்ளைகள். இந்த 2 பேருக்கு 3 ஓம் எடுத்தது விலங்கையில டாக்கள். இந்த 6 ஓம் 6 ஓம் 2 பேரும் சமாந்தரம். வெரி குட், நான் வெரி குட். 6 ஓம் 6 ஓம் சமாந்தரம். சமாந்தரமா இருந்தா ஒரு தடையை பிரிச்சு விட்டா சரி, 3 ஓம். வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஓம் சக
30 30 30 மூன்று பேர், ஆகவே 10 ஓம். அப்ப பாருங்க 2 ஓம் 3 ஓம் 5 ஓம் 5 5 3 8 8 10 18 ஓமாக இருக்கும். வெரி குட் பிள்ளை, 18 ஓம். சொன்னது விளையுதா? சொன்னது விளையுதா பிள்ளை? ரைட், சொன்னது விளையுதா பிள்ளைகள்? ரைட், பாப்போம். ஒரு இன்னொரு கேள்வி ஒன்று நான் தாரே, நீங்க செய்றீங்களான்னு பார்ப்போம். சரி பிள்ளை? ரைட், ஓகே. போய் கேளுங்க, காப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், நோட் காப்பிகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பயிற்சியை கொஞ்சம் பாருங்க, செய்யலுமான்னு பார்ப்போம். ஏழாட்டி பிரச்சனை இல்லை. ரைட், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு மின்னோட்டம். ரைட், அதாவது உங்களுக்கு சொல்றாங்க இந்த தடை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2 ஓம் தடை, இது 4 ஓம் தடை, இது 4 ஓம் தடை. ரைட், இது 8 வோல்ட், 8 வோல்ட். இது ஆளியை நாங்கள் ஆன் பண்ணுவோம். இதால போற மின்னோட்டம் I, இதால போற மின்னோட்டம் I1. ரைட், இந்த புள்ளி, ரைட் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் சரி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புள்ளி P, இந்த புள்ளி Q, இந்த புள்ளி R. ரைட், இந்த குறியீடுகள் கவனம் பாப்போம் யாருக்கு வித்தியாசம். முதலாவது வினா, Q R-க்கு குறுக்கான சமவெளி தடை, குறுக்கான சமவெளி தடையாது, குறுக்கான சமவெளி தடை. ரெண்டாவது P R-க்கு குறுக்கான சமவெளி தடை. தடையாது. மூன்றாவது மின்னோட்டம் I யாது. நாலாவது P Q-க்கான வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு யாது? வோல்டேஜ் யாது? அஞ்சாவது QR-க்கான வோல்டேஜ் யாது? வோல்டேஜ் யாது? ஏழாவது பிள்ளைகள் மின்னோட்டம் I1 யாது? I1 யாது? பிள்ளைகள் செய்யுங்க பாப்போம். உங்களுக்கு நான் 2 மினிட்ஸ் தரேன். 2 மினிட்ஸ். யாரு செய்யறது செஞ்சாக்களும் உங்களோட பேரை கொஞ்சம் டைப் பண்ணி போட்டுக் கொடுப்போம். எனக்கு விளங்கணுமே யாரு குயிக்கா செய்யறாங்க. ரைட், ஓகே, வெரி குட். நிறைய பேர் செஞ்சுக்கிறீங்க. ரைட், ஓகே, அப்படித்தான் நீக்கும். ஒரு உதாரணம் தந்தா பிள்ளைகள், அதற்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், நம்மளோட ஐடியாவுக்கு செஞ்சு கொண்டே போகணும். ரைட், வெரி குட். ரைட், ஓகே, சரி, உங்களுக்கான டைம் முடிஞ்சது, பார்ப்போம். ரைட், ஓகே, பார்ப்போம் பிள்ளைகள். QR-க்கான சமவெளி தடை நீங்க வேகமா டைப்பிங்ல விடையே போடுங்க பிள்ளைகள். QR-க்கான சமவெளி தடை 4 ஓம் 4 ஓம். அப்ப ரெண்டு பேரும் சமாந்தரமா இருக்கிறதால, ரைட், அப்ப 4 ஓம் 4 ஓம் சமாந்தரமா இருக்கிறதால நாங்க சிம்பிளா போடலும். ஆனா சமன்பாட்டிலே போடலாம். என்ன சமன்பாடு? 1 R சமன் 1 R1 சக 1 R2. சமன்பாடு போட்டு செய்யுங்க பிள்ளை நல்லா. என்ன பார்ட் 2க்கு என்ன செய்யலாம்? பிளஸ் 1 4. அப்ப சுருக்குனா உங்களுக்கு தெரியும் 2 4. அப்ப பிரிச்சா 1 2. அப்ப 1 R சமன் 1 2. குறுக்கால போட்ட R சமன் 2 ஓம். என்ன R சமன்
2 ஓம் இப்படி வரும். ஆனா நாங்க நேரடியாக என்ன செய்யலாம், 2 ஓம்னு போட்டுக்கொள்ள முடியும். நேரடியாவே நாங்க 2 ஓம்னு போட்டுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? 2 ஓம். அடுத்தது பிஆருக்கு குறுக்கான சமவெளித்தடை 6. பிஆருக்கு குறுக்கான சமவெளித்தடை. அப்ப பிஆர் இவரை சுருக்கியாச்சு 2, இவர் 2, ரெண்டும் உங்களுக்கு தெரியும். அப்ப 4 ஓம் சமவெளித்தடை. 2 2 4 ஓம், 4 ஓம். ரைட், 2 சக 2 அப்படி போடுங்க. 2 சக 2. ரைட், R சமன் R1 சக R2 அப்படியும் போடலாம், பிரச்சனை இல்லை. 4 ஓம். மின்னோட்டம் I. அப்ப மின்னோட்டம் பொதுவா போது பாருங்க I. அப்ப இவங்களோட சமவெளித்தடையை நாங்க கண்டாச்சு 4 ஓம். I வோல்டேஜ் 8 வோல்ட். அப்ப V சமன் IR, V சமன் IR உங்களுக்கு தெரியும். அப்ப V சமன் IRல போட்டீங்கன்னு சொன்னா V வந்து 8, இதால போற மின்னோட்டம் I தர 4. அப்ப I சமன் 8/4 பிரிச்சா 2 ஆம்பியர். சரியா பிள்ளைகள்? 2 ஆம்பியர், 2 ஆம்பியர் வரும். ஓகே பிள்ளைகள்? 2 ஆம்பியர். ரைட், வெரி குட். PQக்கான அழுத்த வேறுபாடு, PQக்கான வோல்டேஜ் கேட்கிறாங்க. வோல்டேஜ் PQக்கான வோல்டேஜ் கேட்கிறாங்க. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் ஒரு விஷயம் நான் சொல்லி தந்தேன். V சமன் IR அதான் சமன்பாடு. நீங்க வேற ஒன்றுக்குமே செய்ய தேவையில்லை. V சமன் IR அதான் சமன்பாடு. அப்ப V சமன் IR உங்களுக்கு தெரியும். இந்த 2 புள்ளிக்குமான மின்னோட்டம் போறது 2 கண்டிக்கிறீங்க, 2 இதால வர மின்னோட்டம் 2. அப்ப பாத்தீங்கன்னா R வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2. அப்ப 4 வோல்ட் ஆயிருக்கு. 4 வோல்ட். ஓகே பிள்ளை? விளையிட்டா பிள்ளை? சொன்ன விஷயம் விளையிட்டா? 4 வோல்ட். QRக்கான வோல்டேஜ் அது. QRக்கான வோல்டேஜ் ஒரு ஒழுங்கான தெளிவான பிள்ளை விளங்கும். 8 வோல்ட். இங்க 4 வோல்ட் போனா இங்க மிச்சம் 4 வோல்ட். லேசா செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் செய்யலாம். இப்படி ஒருத்தர்ல நிறைய பேர் செய்வாங்க, இப்படியும் செய்வாங்க. இப்படி இந்த 2 பேரை சமவெளித்தடை 2 ஓம் தானே. அப்ப இவங்களுக்கு நாங்க V சமன் IR போட்டா அப்ப உங்களுக்கு தெரியணும் இவருக்குள்ளால போற மின்னோட்டம் எத்தனை, இவருக்குள்ளால போற மின்னோட்டம் 2. இவங்க 2 பேரையும் சுருக்கியாச்சு 2 பெருக்குனா 4 வோல்ட். அப்படியும் செய்ய இயலும். ரைட்டா? அப்ப சிம்பிளா நாங்க போடலாம் 4 வோல்ட்டாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் இந்த 2 புள்ளிக்குமான வோல்டேஜ் 4 வோல்ட். கேள்வி இதால போற மின்னோட்டம் I1 எத்தனை? சிம்பிளா ஒரு புள்ள யோசிக்கலாம். 2 ஆம்பியர் வருது, ரெண்டும் சமனான தடை. நல்லா கவனிச்சுக்கொள்ள, 2 பேரும் சமனான தடை. இங்க என்ன உன வாப்பா வராரு, 2 மாம்பழம் கொண்டு வராரு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பேரையும் சரி சமனா பாக்குறாரு. அப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு மாம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாம்பழம். அது மாதிரி தான். ரைட்? அப்ப மின்னோட்டம் I1 யாது? அப்ப அப்படி இல்லை, நாங்க சமன்பாட்டின் மூலமா தான் நாங்க காணுவோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை, போடுங்க V சமன் IR. அப்ப இந்த 2 புள்ளிக்குமான V வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா 4ன்னு கண்டுட்டீங்க. 2 புள்ளிக்குமான V 4. இதால போற தடை I தான் கேள்வி, தடை 4. அப்ப I சமன் 4/4 பிரிச்சா 1 ஆம்பியராக இருக்கும். பிள்ளைகள் விளைஞ்ச பிள்ளைகள் 1 ஆம்பியராக இருக்கும். 1 ஆம்பியரா இருக்கு. இந்த கேள்வி எனக்கு விளங்கிட்டுன்னு சொல்றாங்க, எனக்கு இந்த கேள்வி விளங்கிட்டுன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, வெரி குட் பிள்ளைகள். சரி, ஓகே, வெரி குட். எல்லாம் சரி, எல்லாம் சரி, வெரி குட். அப்படித்தான் நிற்கும். சரியா பிள்ளைகள்? எல்லாம் சரி. ரைட், ஓகே பிள்ளைகள். அதுதான் அந்த கேள்வியை தரேன். நான் ஒரு ஓர்டருக்கு தான் சொல்லி கொண்டு வரேன். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க இன்னும் ஒரு சமாந்தர இணைப்புக்கு போவோம். இன்னும் ஒரு சமாந்தரம். இது என்னன்னு சொன்னால் தடைகள் வித்தியாசப்படலாம். சமனா இருந்தா எத்தனை பேர் சமன் அதால பிரிச்சு விட்டா சரி. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க பார்ப்போம் சமாந்தர இணைப்புல வித்தியாசமான தடைகளை போட்டு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அதை பார்த்தால் ஓகே பிள்ளைகள், நம்மளோட பாடம் ஓகே, கிளியர். இப்ப பார்ப்போம் வித்தியாசமான தடைகள். உதாரணமாக இப்படி வருது, 2 தடை இருக்கு. ஒரு தடை பாத்தீங்கன்னா சொல்றாங்க, ரைட், ஒரு தடை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், ஒரு தடை பாத்தீங்கன்னா 3 ஓம். 3 ஓம் ஒரு தடை, 3 ஓம். இன்னொரு தடை 6 ஓம். இந்த 2 புள்ளி அப்ப சமவெளி தடை 3 ஓம் 6 ஓம். அப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியணும். இப்ப நாங்க இப்ப PQன்னு வைப்போம். PQக்கான சமவெளி தடை. அப்ப நாங்க சமன்பாடுல போடுவோம். ஒன்னிங்கில் R சமன் ஒன்னிங்கில் R1 சக ஒன்னிங்கில் R2. ஒன்னிங்கில் R சமன்
ஒன்றின் கீழ் R1க்கு பதிலா 3 சக R2க்கு பதிலா 6. இப்ப சுருக்கினா உங்களுக்கு தெரியும் பொமசி 3 6 பொமசி 6 6க்குள்ள 3 2 முறை ஈரொண்டு 2 சக 6க்குள்ள 6 ஒரு முறை 1. அப்ப கூட்டினா உங்களுக்கு வரும் 3ன் கீழ் 6. அப்ப 1ன் கீழ் R சமன் 3ன் கீழ் 6 இப்படி வரும். சுருக்கினா 1ன் கீழ் R சமன் அரை. இப்ப ஓர் ஆர் ஆர் ஓர் 2 2 ஓமாக இருக்கும். சரிதானே பிள்ளை? சொன்னது விளையிட்டா பிள்ளை? இது ஓகே விளையிட்டா? ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று சொல்லவா? ரைட், ஷார்ட் மெத்தட் எனக்கு தேவைண்டாக்க உங்களோட பேரை டைப் பண்ணுவா. இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது. இந்த ஷார்ட் மெத்தட் தேவைண்டாக்கள். ரைட், ஓகே, வெரி குட். சரி, நிறைய பேர் சில ஆட்களுக்கு தெரியும் என்ன மெத்தட். ரைட், ஓகே. அதாவது பிள்ளைகள் ஷார்ட் மெத்தட் சமவெளி தடையை பார்க்கறதுக்காக வித்தியாசமான தடையா இருந்தா பிள்ளைகள் முதலாவது 2 பேரையும் பெருக்குங்கோ. 3 தர 6 பெருக்குங்கோ. 2 பேரையும் பெருக்குங்க 3 தர 6. திரும்ப 2 பேரையும் கூட்டுங்க 3 சக 6. 2 தடைகள் இருந்தா தான் நாம செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா 3 தர 6 3 6 9. இப்ப சுருக்கினா பிள்ளைகள் 3 9 ஒன்றின் கீழ் 3. இப்ப 6 3 சுருக்கினா பாத்தீங்கன்னா 2 ஓமாக இருக்கு. விளையுங்க பிள்ளைகள்? ஓகேயா? இது விளையுங்கா? இந்த ஷார்ட் மெத்தட் விளையுங்கா? 2 பேரையும் பெருக்கணும், திரும்ப 2 பேரையும் கூட்டணும், திரும்ப 2 பேரையும் நீங்க பிரிச்சீங்கன்னா அதாவது சமவெளி தடை 2 ஓம்னு வரும். ஓகேயா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளையிட்டா? ரைட், ஓகே பிள்ளைகள். இப்ப பாப்போம் இந்த ஷார்ட் மெத்தட்ல நீங்க எப்படி வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். ஒன்று ஷார்ட் மெத்தட்ல செய்யலாம் அல்லது நீங்க சமன்பாட்டு மெத்தட்ல செய்யலாம். கட்டாயம் பிள்ளைகள் என கேள்விகள் வந்தா சமன்பாட்டுல செய்ய பழகணும். இப்ப பாப்போம். ரைட், 40 ஓம் 10 ஓம் பாப்போம். சமவெளி தடை எவ்வளவு? 40 ஓம் 10 ஓம் சமவெளி தடை. 40 ஓம் 10 ஓம் சமவெளி தடை. 40 ஓம் 10 ஓம் சமவெளி தடை. இந்த வரையில விட. ரைட், ஓகே ஓகே 2 ஓம். ரைட், அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சமவெளி தடை R சமன் 2 பேருக்கும் 40 தர 10 திரும்ப 40 சக 10 40 தர 10 பெருக்கும் போல் 400 40 சக 10 50 சுருக்கினா 40 8 ஓமாக இருக்கும். விளங்கிட்டா பிள்ளைங்க? விளங்கிட்டா? இப்ப சமன்பாடுல போட்டு பாருங்க. விளங்கினாக்க சமன்பாடுல போட்டு பாருங்க. சமன்பாடுல போட்டு பாருங்க. ரைட், வெரி குட். இன்னான் ஓகே, வெரி குட். சரி, அப்ப இன்னொரு கேள்வி தரட்டா? இன்னொரு கேள்வி தாரேன், கவனமா செய்யணும் பிள்ளைகள். இதுல சில பிழைகள் வரலாம், கவனமாக செய்யணும். சரியா பிள்ளைகள்? ரைட், இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வி எல்லாம் தெரிஞ்ச பிள்ளைகள் ஓட்ட மின்னியல் அவ்வளவுதான் விஷயம். சரியா பிள்ளைகள்? ரைட் பிள்ளை, கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இது P Q R
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் கேள்வி, முதலாவது கேள்வி, QR க்கு குறுக்கான சமவெளி தடை, குறுக்கான சமவெளி தடை. இரண்டாவது கேள்வி, PR க்கு குறுக்கான சமவெளி தடை. மூன்றாவது கேள்வி, ரைட், மூன்றாவது கேள்வி, மின்னோட்டம் I யாது? மின்னோட்டம் I யாது? நாலாவது கேள்வி, PQவிற்கான வோல்டேஜ் யாது? PQவிற்கான வோல்டேஜ் யாது? ஐந்தாவது கேள்வி, QR-க்கான வோல்டேஜ் யாது? ரைட். ஏழாவது கேள்வி, ரைட், I1 I2, ரைட். QR-க்கான வோல்டேஜ் யாது? 5. ஆறாவது கேள்வி, I1, I2 யாது? செஞ்சாக்க செஞ்சாக்களோட பேரை டைப் பண்ணுவாங்க. ஓகேன்னு விடுங்களே. ரைட், வெரி குட் பிளே. அவ்வளவுதான். இப்ப விளங்குதா? ரைட். என்னோட வகுப்புக்கு வந்துக்க பிறகுதான் இந்த ஓட்டமினியல் கிளியர்னு சொல்றாங்க. உங்களோட பேரை டைப் பண்ணுவா. என்னோட வகுப்புக்கு வந்துக்க பிறகு கிளியர்னு சொல்றாங்க. ரைட், தேங்க்யூ. பிள்ளைகள், நாங்க எதிர்வரும் என்ன உங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து அழகான முறையில் நாங்கள் ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த வருடத்துக்கான ஓலவல் பரீட்சை தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வார வருடம் தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கான புதிய வகுப்பு நாளைக்கு ஆரம்பம் 8 மணிக்கு. சரியா பிள்ளை? இளையவியல் ஏன்னா முதலாவது பாடம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 8 மணிக்கு வந்தீங்கன்னா எங்களோட வகுப்பு, அதே போல் எங்களோட ஓலவல் வகுப்பு எப்படி போக போகுதுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா பிள்ளை? நாளைக்கு 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். 9 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வெளிச்சம் சேர்த்திட்டத்துக்கான பயாலஜி ரிவிஷன் நாளைக்கு போகும். ரைட், ஓகே. QR-க்கான சமவெளி தடை. அப்போ QR-க்கான சமவெளி தடை 6, 12. நாங்கள் 2 வழியில செய்வோம். ஒரு வழியில செய்வோம். எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு வழி என்னன்னு சொன்னா 1 R சமன் 1 R1 பிளஸ் 1 R2. அப்ப R1 வந்து 6, R2 வந்து 12. அப்ப ஃபோமாசி 12. இது 6க்குள்ள 2 முறை 2 சக 1. அப்ப கூட்டினா உங்களுக்கு தெரியும் 3 கீழ் 12. 1 R சமன் 3 12. அப்ப சுருக்கி விட்டா உங்களுக்கு தெரியணும் 1 4 மாத்தி போட்டா 4 ஓம்னு வரும். 4 ஓம்னு வரும். அப்ப லேசான மெத்தட் நீங்க செஞ்சிருப்பீங்க பிள்ளை. நான் சொல்லி தந்த மெத்தட் என்ன செய்வீங்க? சமவெளி தடை காண்றதுக்கு ரைட், முதலாவது வினாவுக்கு சமவெளி தடை காண்றதுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? ரைட், R சமன் என்ன முதலாவது பெருக்குங்க 6 தர 12. திரும்ப 2 கூட்டிருப்பீங்க 6 சக 12. 6 தர 12. அவசரப்பட்டு பெருக்க வேணாம். சரி, எல்லாத்துலயும் அவசரம் தானே, அப்படி பெருக்க வேணாம். 6 12 18.
அப்ப சுருக்கினா 1 கீழ் 3. அப்ப 12 3ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 4 ஓம். எத்தனை ஓம்? 4 ஓம். 4 ஓம். சரியா பிள்ளைகள்? முதலாவது கிளியரா? 4 ஓம்னு சொன்னா சரி சரியா போட்டுக்கணும். பிஆருக்கு குறுக்கான சமவெளி தடை. இப்ப ரெண்டு பேரையும் சுருக்கி 4 ஓம். இப்ப 1 4 கூட்டினா எத்தனை? 1 4. அப்ப 1 இது 4 கூட்டி விட்டா உங்களுக்கு தெரியும் 5 ஓம் சமவெளி தடை. ரெண்டாவது சரி 5 ஓம் சரின்னு சொன்னாங்க. ரெண்டாவது சரி போட்டுக்கணும் 5 ஓம். ரைட், ரெண்டாவது சரி போட்டுக்கணும். ரைட், ஓகே. மூன்றாவது மின்னோட்டம் ஐ. ஆது மின்னோட்டம் ஐ. அப்ப மின்னோட்டம் ஐ. அப்ப என்ன செய்ய போற? மின்னோட்டம் ஐ V சமன் IR. வேற என்னதான் இருக்கு இங்கிலீஷ் சமன்பாடு? V சமன் IR. ஆகவே பாத்தீங்கன்னா ரைட், சமன்பாடு போடாம ஷார்ட் மெத்தட்ல பிள்ளைகள் பார்ட் 1க்கு செய்யுங்க ஷார்ட் மெத்தட். பார்ட் 2க்கு பிள்ளைகள் சமன்பாட்டை போட்டு செய்யுங்க பிள்ளைகள். சமன்பாட்டுக்கு ஒரு மார்க்ஸ். சமன்பாட்டுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா பிள்ளைகள்? ரைட். ஆகவே பார்ட் 2ல கட்டாயம் நீங்க சமன்பாடை போட்டு தான் செய்யணும். ஏன்னா இந்த மெத்தட் பேப்பர் கரெக்ஷனுக்கு வாராக்கள் திருத்துறாங்களுக்கு தெரியாவே. ஆகவே பார்த்து போடுங்க. V சமன் IR. அப்ப உங்களுக்கு தெரியும் V வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிக்கும் V 15 வோல்ட். 15 வோல்ட். இந்த ரெண்டு புள்ளிக்கும் V 15 வோல்ட். இதால வர மின்னோட்டம் தான் கேள்வி. R வந்து சமவெளித்தடை நாங்க கண்டுட்டோம் 5. ஆகவே I சமன் 15 கீழ் 5 பிரிச்சு விட்டா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆம்பியர்? 3 ஆம்பியர் ஆக இருக்கும். ஓகே பிள்ளைகள்? 3 ஆம்பியர் ஆக இருக்கும். ஓகேயா? 15 5ஆல பிரிச்சா 3 ஆம்பியர். இது மூன்றாவதும் சரிந்தாக்கள் சரியா போட்டுக்கொள்வோம். ரைட், ஓகே. நாலாவது வினா PQ கான வோல்டேஜ். அந்த மாதிரி PQ கான வோல்டேஜ் PQ கான வோல்டேஜ் யாரு? அப்ப PQ கான வோல்டேஜ் யாருன்னு சொன்னா பாருங்களே, V சமன் IR. ரைட். இந்த ரெண்டு புள்ளிக்காலை போற மின்னோட்டம் கண்டிட்டீங்க 3 ஆம்பியர். இந்த ரெண்டு புள்ளிக்குமான ஓம் தடை உண்டு. அப்ப 3 வோல்ட். பிள்ளை இந்த 3 வோல்ட் ஓகேயா? பிள்ளை இந்த 3 வோல்ட் ஓகேயா? 3 வோல்ட் ஓகேன்னு சொன்னாக்கள் சரியா போட்டுக்கணும். ரைட். என்ன பிள்ளைகள்? அதாவது இப்ப இவங்கட தடை 1 ஓம். இப்ப ஐ கண்டுட்டீங்க. ஐ இதால போற மின்னோட்டம் 3 ஆம்பியர். சமவெளி தடையை கண்டு V சமன் IR ஆல ஐய கண்டு இருக்கிறோம் 3 ஆம்பியர். அப்ப 3 ஆம்பியர் மின்னோட்டம் தடை உண்டு. அப்ப V சமன் IR. அப்ப I வந்து மின்னோட்டம் 3 தடை உண்டு பெருக்குனா 3 வோல்ட். சரியா பிள்ளை? 3 வோல்ட். 3 வோல்ட். அப்ப வேகமா சொல்லுங்க. இவ்வளவு 15 வோல்ட், இது 3 வோல்ட். அப்ப இது எத்தனை வோல்ட் பிள்ளை? இது எத்தனை வோல்ட்? அப்ப QRக்கு குறுக்கான வோல்ட் எவ்வளவு? 12 வோல்ட். சும்மா போடு 12 வோல்ட். என்ன இப்படி போடல? 12 வோல்ட். 12 வோல்ட். 12 வோல்ட். இல்ல நாம சமன்பாட்டுல தான் போடுவோம். சரி போடுங்க. V சமன் IR. இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்டேஜ் ஓ. அப்ப உங்களுக்கு தெரியும் இதால வந்த மின்னோட்டம் எவ்வளவு? 3. இவங்க ரெண்டு பேர சமவெளி தடை நீங்க எப்படி கண்டீங்க? சமவெளி தடை எப்படி கண்டீங்க? 4 பெருக்கி விட்டா 12 வோல்ட். அப்படியும் காண இயலும். சரியா பிள்ளைகள்? ரெண்டு பேரையும் சுருக்குனா ஒரு தடை மாறி பிள்ளைகள். ஒரு தடை அதாவது 12 ஓம் தடை. எத்தனை? 4 ஓம் தடை. அதாவது அதை சுருக்குனா சமவெளி தடை 4 ஓம் தடை. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு தேவை I1 I2 யாது? I1 I2 யாது? என்ன செய்யறோம்? இதால போற I1 யாது? I2 யாது? அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். I1 கணிக்கொண்டா V சமன் IR. இந்த ரெண்டு புள்ளிக்குமான V வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும் 12 வோல்டேஜ்னு கண்டிருக்கீங்க. 15 போட்டோம்டா. இங்க 3 செலவாய் வோல்டேஜ். இங்க 15ல 3 போனா 12. இதால போற மின்னோட்டம் I1 தடை 6. அப்ப I1 சமன் 12 கீழ் 6 பிரிச்சா 2 ஆம்பியர். இது வளையட்டா? I1 வந்து 2 ஆம்பியர். I1 வந்து 2 ஆம்பியர். அப்ப விளங்கும், இலகுவாக விளங்கும். அப்ப I1 2 ஆம்பியர். வாரது 3 ஆம்பியர். இது 2 ஆம்பியர் தான். இதால வார மின்னோட்டம் எவ்வளவு பிள்ளைகள்? I2 எவ்வளவு பிள்ளைகள்?
I2 எவ்வளவு 1 ஆம்பியராக இருக்கும். என்ன 1 ஆம்பியராக இருக்கும். என்ன I2 1 ஆம்பியராக இருக்கும். வெரி குட் சப்ரியா, வெரி குட். எல்லாம் சரி. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். விலங்கையில் சொன்னா ரைட், இன்ஷால்லா நான் இதை யூடியூப்ல அப்லோட் பண்றேன். அப்ப யூடியூப்ல நான் போடுறேன், நீங்க இதை அழகா பார்த்து கொள்ளுங்க. கிட்டத்தட்ட உங்களோட புக்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 191ஆம் பக்கத்துல இருக்கிற பயிற்சியை செஞ்சு பாருங்க. 191வது பக்கத்துல இருக்கிற பயிற்சியை இதை கட்டாயம் செஞ்சு பாருங்க பிள்ளைகள். சரியா? ரைட். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், சமாந்தரமாக நாங்க தடைகளை இணைக்க சமாந்தரமாக இணைக்க அங்க சமவலு தடை குறையும் பிள்ளைகள். சமாந்தரமா இணைக்க சமவலு தடை குறையும். இந்த பாயிண்ட்ஸும் கட்டாயம் தெரியணும். சமாந்தரமாக இணைக்கும் போது சமாந்தரமாக தடைகளை இணைச்சா உங்களுக்கு சமவலு தடை குறையும். தொடராக இணைச்சால் சமவலு தடை கூடும். அந்த விஷயம் கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சம்டைம் ஒரு மின்குமிழ் அல்லது எது சரி ஒரு பழுதடைஞ்சால் அப்ப சமாந்தரமா இருக்கிறவரால் பழுதடைஞ்சால் தடை கூடும். தடை கூடினால் அதால போற மின்னோட்டம் குறையும். இந்த பாருங்க, இங்க நடந்த விஷயம் என்ன, இதுல சுருக்கம் என்ன பாருங்க. இதால வார மின்னோட்டம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதால வார மின்னோட்டம் 3 ஆம்பியர். இங்க தடை குறைய 6 ஓம், இங்க 12 ஓம். அப்ப தடை குறைய உள்ள ஆளுக்கு மின்னோட்டம் கூட, தடை குறைஞ்ச ஆளுக்கு மின்னோட்டம் குறைய. கட்டாய ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஆகவே இன்னும் ஒரு சுருக்கம் என்னன்னு சொன்னா, யாருக்கு தடை கூடவோ அங்க மின்னோட்டம் குறையும், யாருக்கு தடை குறையவோ அங்க மின்னோட்டம் கூடும். இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தடை கூடவோ அங்க மின்னோட்டம் குறையும், யாருக்கு தடை குறைவோ அங்க மின்னோட்டம் கூடும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? பாப்போம். இறுதியாக ஒரு சின்ன விஷயம் உண்டு, அது யாரு சரியா சொல்றதுன்னு பார்ப்போம். அந்த ஐடியா யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? யாருக்கு அந்த ஐடியா வருது, குயிக்கா வருதுன்னு பார்ப்போம். அப்படி வந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் கிளியர் இந்த பாடம். இப்ப பார்ப்போம். இப்ப 2 தடைகள் இருக்குதாம். இப்படி 2 தடைகள். ஒரு தடை பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஓம், இது 15 ஓம். சரியா? ரைட், 15 ஓம். 5 ஓம் 15 ஓம். இப்போ உங்களுக்கு 4 ஆம்பியர் மின்னோட்டம் வருது. 4 ஆம்பியர் மின்னோட்டம் வருது. இதால போறது I1, இதால போறது I2. எனக்கு வேகமா சொல்லுங்க, I1 எவ்வளவு, I2 எவ்வளவு? I1 எவ்வளவு, I2 எவ்வளவு? 5 ஓம் 15 ஓம். 5 ஓம் 15 ஓம். எனக்கு வேகமாக சொல்லுங்க, எங்க I1 எவ்வளவு, I2 எவ்வளவு? ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இதுல வோல்டேஜ் எல்லாம் தரையில என்றாலும் நான் இலகுவான சில மெத்தட்களை வச்சுக்கொண்டு நாங்க கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்? இந்த 2 புள்ளிக்குமான வோல்டேஜ் சமன். ஓகே, இவங்க 2 பேரையும் பெருக்கினா வோல்டேஜுக்கு சமன், இவங்க 2 பேரையும் பெருக்கினா வோல்டேஜுக்கு சமன். ரைட், அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற ஐடியா என்னன்னா, தடைகள் எத்தனை? 5க்கு 15. இது தடைக்கான விகிதம் R1 R2. 5க்கு 15. அப்ப மின்னோட்டம், அப்ப தடைக்கான விகிதம் சுருக்குனா 1க்கு 3. அப்ப மின்னோட்டம் மாறி வரும். அப்ப தடை குறைஞ்சா மின்னோட்டம் கூட, தடை கூடினா மின்னோட்டம் குறைவு. அதாவது பிள்ளைகள் பாருங்க, 1க்கு 3 கூட்டினா 4 விகிதம் 4ல ஒரு பங்கு, 4ல 3 பங்கு. அப்ப 4 ஆம்பியர்ல இவருக்கு தடை குறைய மின்னோட்டம் கூட. அப்ப I1 வந்து பாத்தீங்கன்னா 3 ஆம்பியர், I2 வந்து பாத்தீங்கன்னா 1 ஆம்பியரா இருக்கும். சொன்ன விளையாட்டு ரைட், விளங்காடி பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரு ஐடியா தாரேன். அதாவது தடை குறைந்தால் மின்னோட்டம் கூட. ரைட், மின்னோட்டம் கூட. வோல்டேஜ் கணிக்கலாது, வோல்டேஜ் உங்களுக்கு தரையில்லை. ரைட், இப்போ உங்களுக்கு மின்னோட்டத்தை தந்தா வோல்டேஜை கணிக்கலாம். மின்னோட்டத்தை நீங்க கணிச்சுக்க பிறகு வோல்டேஜை கணிக்கலாம். என்ன மின்னோட்டம்? இப்போ உங்களுக்கு தெரியும், இதால போற மின்னோட்டம் எவ்வளவு பிள்ளைகள்? அப்ப இதால போற மின்னோட்டம் I1 வந்து 3 ஆம்பியர். அப்ப 3 தர 5. அப்ப வோல்டேஜ் வரும் V = IR. இதால போற மின்னோட்டம் 3 ஆம்பியர். ஓம் 5,
15 வோல்ட்டா இருக்கும். 15 வோல்ட்டா இருக்கும். இப்ப அம்பியர் தெரியும், இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், கணிச்சு கொள்ள முடியும். எப்படி நாங்க இந்த ஐடியாவுக்கு வந்தோம்னு சொன்னா, தட கூடினா மின்னோட்டம் குறையும். அதுதான் விஷயம். தட கூடினா மின்னோட்டம் குறையும். ரைட், தட கூடினா மின்னோட்டம் குறையும். அந்த விகிதத்தை நாங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். எனக்கு வேகமா பாப்போம் யாரு சரின்னு பாப்போம். இப்படி 2 இருக்குது. இது 2 ஓம், இது 4 ஓம். ரைட், இதால வார மின்னோட்டம் 3 ஆம்பியர். எத்தனை ஆம்பியர்? 3 ஆம்பியர். 3 ஆம்பியர். இதால வார தடை, அதான் இதால வார மின்னோட்டம் I1 I2. பாப்போம் யாரு சரியா செய்யுது பாப்போம். I1 என்ன, I2 என்ன. எவ்வளவு? ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குது. இந்த தடையில விகிதம் 1க்கு 2, 1க்கு 2. அப்ப மின்னோட்டம் மாறி வரும். அப்ப இவருக்கு 2, இவருக்கு 1 இப்படி வரும். அப்ப இவருக்கு I1 2 ஆம்பியர், இவருக்கு 1 ஆம்பியரா வரும். சொன்ன விளங்குதா பிள்ளைகள்? எப்படி கணிக்கிறது விளங்குதா? எப்படி கணிக்கிறது விளங்குதா? எதுக்கு தடை குறையவோ அதுக்கு மின்னோட்டம் கூட, எதுக்கு தடை கூடவோ அதுக்கு மின்னோட்டம் குறைவு. இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நான் இதோட எங்களோட வகுப்பை நான் நிறைவு செய்ய போறேன். சரியா பிள்ளைகள்? இன்றைய வகுப்புல நாங்க தடைகளை இணைக்கிற முறையில தொடரான இணைப்பு, சமாந்தர இணைப்பு தொடர்பாக நாங்க பார்த்தோம். தொடரான இணைப்புக்கு நாங்க தடைகளை கூட்டுவோம். சமாந்தர இணைப்புகளுக்கு நாங்க என்ன செய்வோம், 1/R சமன் 1/R1 சக 1/R2 இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். சுருக்கமான ஷார்ட் மெத்தட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். ரைட், என்ன சரி உங்களுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகணும்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜை தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வகுப்புல நாங்கள் நினைச்சு கொள்ளலாம். நாளைக்கு தரம் 11ஆம் ஆண்டுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 11ஆம் ஆண்டுக்கான முதலாவது வகுப்பு இளையவியல் வகுப்பு நாளைக்கு ஆரம்பிக்க இருக்குது. ரைட், நீங்க அதுல இணைஞ்சு கொள்ள முடியும். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.